ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை ராயப்பேட்டை OMCA திடலில் நடைபெறும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கட்சித் தலைவர் விஜய் பங்கேற்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். விஜய் வருகையொட்டி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விஜய் எவ்வளவு நேரம் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்? விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தொடங்கி முதலாவது ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் விஜய் இன்று ஒரு நாள் விரதம் இருந்து நாளை இஸ்லாமியர்களுடன் நோன்பு திறக்க இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு மாவட்டத்திற்கு 5 இஸ்லாமிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 120 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாவட்டத்திற்கு 5 பேர் வீதம் மொத்தமாக தவேக கட்சி சார்பில் நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு 600 பேருக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தவிர்த்து இஃப்தார் நிகழ்ச்சிக்கு ராயப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய 15 பள்ளிவாசலை சேர்ந்த இமாம்களுக்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி நிர்வாகிகள் தவிர இஸ்லாமியர்கள், கட்சி சார்பற்றவர்கள் என சுமார் 2000 பேர் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சி சார்பில் பங்கேற்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தங்களுடைய விவரங்களை இணையதளத்துல பதிவேற்றம் செய்திருக்கக்கூடிய வீடுகளுக்கான அழைப்புதல் என்பது வழங்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அந்த நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டு தற்போது ராயப்பேட்டை OMCA மைதானத்துல வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நோன்பு திறப்பு நிகழ்ச்சியின் போது பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் மாதவ் அர்ஜுனா உட்பட பல நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சரியாக 5 மணிக்கு மேலாக பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இருந்து ராயப்பேட்டை OMCA மைதானத்திற்கு விஜய் வருகை தர இருக்கிறார். சரியாக 6 மணி அளவுல நிகழ்ச்சி என்பது துவங்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை 6:23 மணி அளவுல தொழுகை நடைபெற்ற பிறகாக இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியின் விருந்து என்பது அளிக்கப்பட இருக்கிறது. அழைப்புகள் இருப்பவர்களை தவிர வேறு யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான முன்னெடுப்பை தவேக நிர்வாகிகள் எடுத்திருக்கிறார்கள். தடுப்புகள் அமைக்கப்பட்டு பவுன்சர்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி என்பது ராயப்பேட்டை OMCA மைதானத்தை சுற்றி மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுவதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. இதன் காரணமாக காவல்துறையினர் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சாலையில ஏற்படக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கும் இங்கே ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அலுவல் பணி முடிந்து வீடு திரும்புபவர்கள் குறிப்பிட்ட சில மணி நேரத்திற்கு இந்த பகுதியை நோக்கி வர வேண்டாம், மாற்றுப்பாதையில செல்லவும் இங்கே காவல்துறையினர் ஒரு வழிகாட்டுதல வழங்கி இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் வரக்கூடிய மக்களுக்கு விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இதற்காக 900 கிலோ மட்டன், 600 கிலோ அரிசியில 3500 நபர்களுக்கு சமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு சமையல் என்பது தயார் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நமாஸ் முடிந்த பிறகாக இங்கு சாப்பிட்டு முடித்தவர்கள் குடும்பத்தினருடன் தனித்தனியாக செல்ல தொடர்ந்து அதுக்கான வழிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பேரிச்சை பழம், சமோசா, சிக்கன் 65, மட்டன் பிரியாணி மற்றும் நோன்பு கஞ்சி ஆகியவை இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில பங்கேற்பவர்களுக்கு வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.